எப்படியோ அத்தையோட ரூமுக்கு கள்ளச்சாவி ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. அத்தைக்கு தெரியாம அத்தை ரூம்ல இருக்க சிலையை எடுத்துடுவோம். மூலி இளங்காரியும் ஆளை காணோம். டக்குன்னு சிலையை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவோம். சிலையை எடுத்துக்கிட்டு போய் வள்ளிக்கிட்ட கொடுத்துடணும். ஓய், ஐயோ, ஏய், என்னடி பண்றீங்க? உங்களதான் அத்தை, உங்களதான் சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன். சாப்பிட்றதுக்கு கூப்பிட வந்தியா? உன் மூஞ்ச பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அத்தை சாப்பிட்றதுக்கு தான் அத்தை கூப்பிட வந்தேன். வேற எதுக்கு நான் உங்களை கூப்பிட போறேன்? சாப்பாடு ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம். போடி போ, போய் எடுத்து வை, வரேன். சரிங்க அத்தை. கிழவி எங்க இருந்துதான் வந்தாலும் இந்த ரூம் கிட்ட வந்தாலே மூக்கு வேர்த்துடும் போல இருக்கு இவளுக்கு. ஆளும் மூஞ்சியும் மூஞ்சி முழிக்கிற மொழியே சரி கிடையாது. எவ்வளவு நம்புறது எவ்வளவு நம்ப கூடாதுன்னே தெரியல. கதவுலாம் நல்லா டைட்டா தான் மூடி இருக்கு. சாவியும் நம்ம இடுப்புல சொருகிருக்கோம். குருஜியை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடணும். சக்கர உற்சவம் வேற நெருங்கிடுச்சு. அதுக்கு என்னெல்லாம் பூஜை பண்ணணும்னு கேட்கணும். வள்ளி, நான் போய் இந்த கதவை திறக்கிறதுக்குள்ள மூலி இளங்காரி வந்துட்டா. வள்ளி, பரவாயில்ல விடுங்கக்கா, நம்ம வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம். நல்ல வேலைக்கா, நீங்க கதவை திறந்ததுக்கு அப்புறம் வந்திருந்தானா நீங்க நல்லா மாட்டி இருப்பீங்க. ஆமாங்கா, அது வரைக்கும் நல்லது. என்ன வள்ளி நீ, எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப எப்படிதான் அந்த சிலையை எடுக்கிறது? அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். அப்படியே நம்மளால எதுவும் பண்ண முடியலனாலும் அதான் நான் இருக்கேன்ல. அந்த மூலி இளங்காரி என்னை வச்சுதானே நாகதேவதையோட சிலைக்கு பூஜை பண்ணணும். அப்பதான் நாகமணி அவளுக்கு கிடைக்கும். நான் அவளை ஏமாத்தி நாகமணியை எடுத்துக்கிறேன். அதெல்லாம் சரிதான் அத்தா. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. கடைசி நேரத்துல என்ன வேணா நடக்கலாம்ல. ஆமா வள்ளி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வள்ளி, நான் வேணா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். வள்ளி, அந்த மூலி இளங்காரி எங்கேயாச்சும் வெளியே போனானா அந்த கேப்ல போய் நான் சிலையை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. ஆனா வள்ளி, நம்ம அந்த சிலையை எடுத்துக்கிட்டு வந்துட்டா அப்புறம் அந்த மூலி இளங்காரிக்கு தெரிஞ்சிடும்ல. அப்புறம் தேவையில்லாம அந்த குருஜியை வச்சு நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாடி. நாகதேவதையோட சிலையை காணோன்னு மூலி இளங்காரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப என்னதான் வள்ளி பண்றது? இருங்கக்கா. ஓம் நமோ நாகதேவதை சரணம். வள்ளி, நாகதேவதையோட சிலை? ஆமாம் பூமாரி, நாகதேவதையோட சிலை தான். ஆனா இது உண்மையான சிலை கிடையாது. என்ன வள்ளி சொல்ற? ஆமாம் பூமாரி, இது போலியான நாகதேவதை சிலை. இந்த சிலைக்கு சக்தி எதுவும் இருக்காது பூமாரி. ஆனா பாக்குறதுக்கு உண்மையான நாகதேவதையோட சிலை மாதிரியே இருக்கும். எனக்கு புரிஞ்சிடுச்சு வள்ளி. உண்மையான நாகதேவதையோட சிலையை எடுத்துட்டு இந்த சிலையை அந்த இடத்துல வச்சிடணும். மூலி இளங்காரி இது உண்மையான நாகதேவதையோட சிலை நினைச்சு இதை எடுத்துக்கிட்டு போய் பூஜை பண்ணுவா, அப்படிதானே? ஆமாங்கா. நல்ல ஐடியா வள்ளி. அப்போதான் அந்த மூலி இளங்காரிக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. ஆமா அத்தா. சரி, அந்த சிலையை என்கிட்ட கொடு வள்ளி. கேப் கிடைக்கிற நேரத்துல நான் மாத்தி வச்சிடுறேன். இந்தாங்கக்கா. ப்ரீம் ப்ரீம் ஜம் ஜம் ஸ்வாகா. குருஜி, நாளைக்கு நடக்கிற சக்கர உற்சவத்துக்கு என்ன குருஜி பண்றது? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் மூலி இளங்காரி. குருஜி. ஆமா மூலி இளங்காரி, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நாகினிங்க நம்மள பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உயிரை பத்திரமா பாதுகாக்கணும்னா நான் கொடுத்த அந்த கழுகு ரெக்க உங்க கையில எப்பவும் இருக்கணும். அப்பதான் அந்த நாகினிங்களால உங்களை நெருங்க முடியாது. குருஜி, அந்த கழுகோட ரெக்கையெல்லாம் நாங்க பத்திரமா தான் குருஜி வச்சிருக்கோம். குருஜி, நாளைக்கு சக்கர உற்சவத்துக்கு நாகதேவதையோட சிலைக்கு பூஜை பண்ணா நாகமணி வெளியே வந்துடும்ல? வரும் மூலி இளங்காரி, அதுக்கு நம்ம முறைப்படி பூஜை பண்ணணும். குருஜி, அதுக்குதான் நம்ம கிட்ட கார்த்தி இருக்கான்ல, அவனை வச்சு எல்லா பூஜையும் பண்ணிடலாம். இல்ல மூலி இளங்காரி, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் சுலபமான காரியம் இல்ல. குருஜி, என்ன குருஜி சொல்றீங்க? இந்த பூஜை பண்றதுக்காக தானே அவனை இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் சரிதான் மூலி இளங்காரி. ஆனா நேரம் காலம் இப்ப சரியில்லை. அந்த நாகவல்லி ஒரு ஜென்மம் எடுத்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம 1க்கு 3 நாகினிங்க இங்கதான் இருக்கு. குருஜி, இப்ப நீங்க என்னதான் குருஜி சொல்ல வரீங்க? சொல்றத முழுசா கேளு மூலி இளங்காரி. இந்த நேரத்துல கார்த்திகை வச்சு நம்ம பூஜை பண்றது சரியா வராது மூலி இளங்காரி. குருஜி, என்ன குருஜி சொல்றீங்க? அப்ப இத்தனை வருஷம் அவனை வச்சு வளர்த்ததெல்லாம் வேஸ்டா? இல்ல மூலி இளங்காரி, அந்த நாகினிங்களோட கவனம் எல்லாம் கார்த்திக் மேலதான் இருக்கும். அதனால நம்ம திட்டத்தை மாத்தணும். ஐயோ குருஜி, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை குருஜி. என்னென்னமோ சொல்றீங்க. கார்த்திகை வச்சு பூஜை பண்ணி நாகமணியை வெளியே எடுக்கலான்னு பார்த்தா இப்ப கார்த்திகை வச்சு பூஜை பண்ண முடியாதுங்கிறீங்க. நான் முடியாதுன்னு சொல்லல மூலி இளங்காரி, அது கொஞ்சம் தேவையில்லாத சிக்கல் ஆகும். அதுக்குதான் வேணான்னு சொல்றேன். ஏன்னா அந்த நாகவல்லி கார்த்திகை வச்சுதான் ஏதோ திட்டம் போட்டிருப்பா. இப்ப என்னதான் குருஜி பண்றது? பூமாரி. பூமாரியா? என்ன குருஜி, பூமாரியை வச்சு எப்படி நம்ம பூஜை பண்ண முடியும்? கார்த்திக் ஆச்சும் பரவாயில்ல, பழைய ஜென்மத்தோட ஞாபகம்லாம் எதுவும் இல்லை, நான் சொல்றதெல்லாம் கேட்பான். ஆனா இந்த பூமாரியை வச்சு எப்படி குருஜி பூஜை பண்றது? அவ நம்ம சொல்றதெல்லாம் எப்படி கேட்பா? கேட்க வைக்கணும் மூலி இளங்காரி.
குருஜி ஓம் க்ரீம் க்ரீம் ஜம் ஜம் கழுகு தண்டா ஸ்வாகா. குருஜி என்ன குருஜி இது? இது கழுகோட மந்திர வளைய மூலி அலங்காரி. இந்த வளையத்துக்குள்ளதான் நம்ம அந்த பூமாரியை அடைச்சு வைக்கணும். ஆ, அப்புறம் அந்த பூமாரியை வச்சு எல்லா பூஜையையும் பண்ண வைக்கணும் மூலி அலங்காரி. என்ன குருஜி இது? தங்க மாட்டான் கார்த்திகை நம்ம பக்கம் இருக்கா, அதை விட்டுட்டு தலையை சுத்தி மூக்கத்தோட சொல்றீங்களே. ஆ, நான் சொல்றத மட்டும் கேளு மூலி அலங்காரி, அதுதான் உனக்கு நல்லது. கார்த்திகை வச்சு நம்ம காய் நகர்த்தனா தேவையில்லாத சிக்கல்ல தான் முடியும். இந்த நாகினிங்க எல்லாம் கார்த்திக் மேலதான் கண்ணு வச்சிருப்பாளுங்க. சரிங்க குருஜி, அப்ப நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். எப்படியாச்சும் அந்த பூமாரிய இந்த கழுகு சக்கரத்துல புடிச்சுக்கிட்டு வா மூலி அலங்காரி. சரிங்க குருஜி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாட்டி எப்படியே கள்ள சாவியை வச்சு இந்த ரூமை திறந்துட்டோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரூம்பு. சீக்கிரம் அந்த மூலியலங்காரி வர்றதுக்குள்ள நாகதேவதையோட சிலையை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். ஆட்டி, இதுதான் உண்மையான நாகதேவதையோட சிலையா? ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரி இருக்கு. சும்மாவா? வள்ளியோட சக்தியை பயன்படுத்தி உருவாக்கி கொடுத்துருக்காளே. ஆட்டி, அந்த மூலி அலங்காரி பூவெல்லாம் வச்சு எப்படி அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. இதுக்குதான் டெய்லியும் பூஜெல்லாம் பண்ணுவா போல இருக்கு. அவ வரதுக்குள்ள சீக்கிரம் இந்த சிலையை மாத்தி வச்சுட்டு போயிடணும். நகத்த தாயே சரணமம்மா, நகத்த தாயே சரணமம்மா, நகத்தம்மா. இப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டோம். அந்த மூலி அலங்காரிக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சீக்கிரம் கிளம்புவோம். முதல்ல போய் இந்த சிலையை வள்ளி கிட்ட கொடுக்கணும். வள்ளி, வள்ளி அக்கா, என்னக்கா நாகதேவதையோட சிலையா? ஆமா வள்ளி, இதான் உண்மையான நாகதேவதையோட சிலை. அந்த பொய்யான சிலையை அங்க வச்சுட்டு இதை எடுத்துட்டு வந்துட்டேன். அக்கா, இந்த வள்ளி, இதை வாங்கி பத்திரமா வச்சுக்கோ. அந்த மூலி அலங்காரிக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி நீ கொடுத்த சிலையை இருந்தபடியே வச்சுட்டேன் வள்ளி. அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. வள்ளி, அப்ப நம்ம இப்பவே இந்த சிலையை எடுத்துக்கிட்டு நாகலோகத்துக்கு போயிடலாமா? அத்தா, என்ன அத்தா பேசுறீங்க? இந்த சிலையை எடுத்துக்கிட்டு போயிட்டா அந்த மூலி அலங்காரி அப்படியே விட்டுடுவாளா? இல்ல நம்ம தான் அந்த மூலி அலங்காரி அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? அந்த மூலி அலங்காரிய குடும்பத்தோட அழிச்சிட்டு தான் போவேன். வள்ளி, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. அந்த மூலி அலங்காரிய கொன்னே ஆகணும்க்கா. அதோட உங்க புருஷனையும் பழி வாங்கியே ஆகணும்க்கா. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன வள்ளி, உன் காலில் விழுந்து என் புருஷனை மட்டும் விட்டுடு, அவரை மட்டும் மன்னிச்சு என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தி கொடுன்னு கேட்பான்னு நினைச்சியா வள்ளி? அக்கா, இல்ல வள்ளி, இல்ல. எப்ப அந்த படுபாவி பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம ஜில்லையே நரபலி கொடுக்க துணிஞ்சானோ அவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது வள்ளி, உயிரோடவே இருக்கக்கூடாது. அக்கா, இல்ல வள்ளி, அவெல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன். எனக்கு புருஷங்கிற காரணத்தாலலாம் அவ உயிரோட இருக்கக்கூடாது வள்ளி. அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அண்ணி, அக்கா. வள்ளி, சாந்தி நீ ரொம்ப பாவம் வள்ளி. ஆமாங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில நம்ம அவங்க வாழ்க்கையவே அழிக்க போறோமே. ஆமா வள்ளி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அன்னைக்கு அம்மாவா இருந்து என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு குழந்தையே இல்ல வள்ளி, என்னதான் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கே ரொம்ப வருஷம் கழிச்சுதான் சில்லு பிறந்தா. இப்ப அவங்க வாழ்க்கையவே நம்ம அழிக்க போறோம்னு நினைச்சா மனசுக்கு கஷ்டமா இருக்கு வள்ளி. வேற வழி இல்லைங்க, நடந்ததுக்கு நம்ம பழி வாங்கியே ஆகணும். குருஜி சொன்ன மாதிரி அந்த பூமாரியை எப்படியாவது அந்த வலைக்குள்ள பிடிச்சிக்கணும். நாகதேவதையோட சிலை நல்ல உயரமா இருக்கு. கவலைப்படாத சிலை, இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போற. நாளைக்கே உன்னை தூக்கிட்டு போய் நாகலோகத்துல விட்டுடுறேன். 25 வருஷமா என் கூட இந்த ரூம்ல இருந்த. நாளைக்கு நம்ம 2 பேரும் பிரிய போறோம். நாளைக்கு சக்கர உற்சவத்துல உனக்குள்ள இருக்க நாகமணி வெளியே வரும். அதை எடுத்துக்கிட்டனா அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ நாகலோகத்துல இருந்துக்க. நாகமணி மட்டும் என் கைக்கு கிடைச்சா இந்த உலகத்துக்கே நான் தான் மகாராணி. குருஜி சொன்ன மாதிரி அந்த பூமாரிய கழுகு சக்கரத்துக்குள்ள அடைச்சு வைக்கணும். அதுக்கு முதல்ல பூமாரிய நம்ம ரூமுக்குள்ள வர வைக்கலாம். அப்பதான் யாருக்கும் தெரியாம இந்த கழுகு சக்கரத்துல அவளை அடைச்சு வைக்க முடியும். குருஜி மந்திரிச்சு கொடுத்த இந்த மண்டவோடலாம் நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம். அப்பதான் பூமாரியால இந்த ரூமுக்குள்ள வர முடியும். இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த பூமாரி வர நேரத்துல கதவை திறந்து விடணும். அப்பதான் அதை பார்த்துட்டு அந்த பூமாரி ரூமுக்குள்ள வருவா. நாகதேவதையோட சிலை நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னு பூமாரிக்கிட்டையும் குட்டிக்கிட்டையும் சொல்லணுங்க. அப்பதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா வள்ளி, 2 பேர்கிட்டயும் சொல்லலாம். மூலி அலங்காரியோட ரூம் திறந்துருக்கு. அந்த மூலி அலங்காரி மறந்து போய் ரூமை திறந்து விட்டுட்டு போயிட்டாளா? ஐயோ, நம்மளால வேற இந்த ரூமுக்குள்ள போக முடியாதே. அந்த மூலி அலங்காரி வேற ஏதோ மந்திர சக்தி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. பேசாம சாந்தி அக்காவை கூப்பிடலாமா? அவங்க மனுஷி தானே, அவங்களால உள்ள போக முடியும்.
ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு எட்டி பாப்போம். ஆ, நாகதேவதையோட சிலை. ஆ, என்ன இது? நமக்கு ஒண்ணுமே ஆகல. முழுசா உள்ள போய் பார்க்கலாமா? ஆ, நம்ம நாகதேவதையோட சிலை. அந்த மூலி அலங்காரி பூஜை எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அவ திரும்ப வரத்துக்குள்ள நம்ம நாகதேவதையோட சிலையை எடுத்துக்கிட்டு போயிடணும். நல்ல வேலை, சக்கர உற்சவத்துக்கு முன்னாடியே இந்த சிலை நம்ம கைக்கு கிடைச்சிடுச்சு. ஹரஹர மகாதேவா. ஆ! என்னடி பூமாரி, நல்லா வசமா வந்து சிக்கனியா? மூலி, என்ன விடு, என்ன விடு மூலி அலங்காரி. ஏய், உன்னை விடுறதுக்காடி கஷ்டப்பட்டு பூஜை எல்லாம் பண்ணி இந்த கழுகு சக்கரத்தை உருவாக்குனது. வந்து சிக்கிட்டல, உன்னை வச்சு என்னெல்லாம் பண்றேன்னு பாருடி. ஆ, கடவுளே, என்னால ஒன்றும் பண்ண முடியலையே. ஆ, ஆ. ஏய், ரொம்பலாம் சத்தம் போடாத. உன்னால அந்த கழுகு சக்கரத்துல இருந்து வெளியவே வர முடியாதடி. நாக தேவதை, என்னோட மந்திர சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. ஏய், உன்னாலதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற, அப்புறம் என்னடி மந்திரத்தெல்லாம் வேற போட்டுக்கிட்டு? நாளைக்கு சக்கர உற்சவம் முடிகிற வரைக்கும் நீ எனக்கு அடிமடி. நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சே ஆகணும், இல்லனா உன்னை அப்படியே கொன்னுடுவேன். என்னால முடியாது மூலி அலங்காரி. ஓ, முடியாதுன்னு வேற சொல்லுவியா நீ? நான் சொல்றத நீ செஞ்சு தாண்டி ஆகணும். நல்ல வழியில துடிடி. அந்த கழுகு சக்கரத்துல நீ இருக்க வரைக்கும் உன்னோட சக்தி எல்லாத்தையும் அந்த சக்கரம் உறிஞ்சி எடுத்துடும்டி. வழியில துடிச்சு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை எல்லாத்தையும் நீ செஞ்சு தாண்டி ஆகணும். முடியாது மோலி. ஏய், தேவையில்லாம பேசி உன் எனர்ஜி எல்லாம் வீணடிக்காதடி. அந்த சக்கரத்திலேயே மூடிக்கிட்டு இரு. நாளைக்கு சக்கர உற்சவம் முடிகிற வரைக்கும் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நாகமணி என் கைக்கு வந்ததும் உன் அக்கா தங்கச்சி எல்லாரையும் கொன்னுடுறேன். அப்புறம் பரலோகத்துக்கு போய் நல்லா சந்தோஷமா இருங்கன்னு. அத்தா, நாளைக்கு சக்கர உற்சவத்தை வச்சுக்கிட்டு அந்த மூலி அலங்காரி இன்னும் உங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்லையா? இல்ல வள்ளி, அந்த மூலி அலங்காரி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படி என்னதான் ரகசியமா திட்டம் வச்சிருக்கான்னு தெரியல. உங்களை வச்சுதான் பூஜை எல்லாம் பண்ணி நாகமணியை வெளியே எடுக்கணும். அப்ப முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும்ல அத்தா அந்த பூஜையை பத்தி. அதான் வள்ளி, எனக்கும் ஒன்றும் புரியல. அத்தா, அந்த மூலி அலங்காரி ஏதோ பெருசா திட்டம் போடுறக்கா அத்தா. என்னமோ பண்ண போறா. எதுவா இருந்தாலும் என்ன வள்ளி பண்ண முடியும்? அதான் நாகதேவதையோட சிலை நம்ம கிட்ட இருக்கு. அவ என்ன பண்ணாலும் அவளுக்கு நாகமணி கிடைக்க போறதில்ல. அதுவும் சரிதான் அத்தா. நாகமணி எப்படியும் நம்ம கைக்கு தான் வரப்போகுது. ஆமா வள்ளி. சரிங்க அத்தா, நான் போய் பூமாரிக்கிட்டையும் குட்டிக்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். நாளைக்கு எல்லாரும் நாகலோகத்துக்கு போகணும்ல. சரி வள்ளி. பூமாரி, பூமாரியா? வள்ளி, பூமாரி இங்க வரவே இல்லையே. ரொம்ப நேரமா அவள ஆளையே காணோம். என்ன குட்டி சொல்ற? ரொம்ப நேரமா பூமாரியை காணோமா? ஆமா வள்ளி, உன் கூட தான் இருப்பான்னு நினைச்சேன். இல்லையே குட்டி, பூமாரியை நான் ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையே. ரூம்ல தான் இருப்பான்னு நினைச்சேன். இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா வள்ளி. எதுக்கு தேடிட்டு இருக்க? குட்டி, நாகதேவதையோட சிலைய மூலி அலங்காரி ரூம்ல இருந்து சாந்தியக்கா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லலான்னு வந்தேன். நாளைக்கு சக்கர உற்சவத்துக்கு நம்ம எல்லாரும் நாகலோகத்துக்கு போகணும். என்ன குட்டி சொல்ற? அப்ப நாகதேவதையோட சிலை நமக்கு கிடைச்சிருச்சா? ஆமா குட்டி, ரகசியமா இருக்கட்டும். அந்த மூலி அலங்காரிக்கு மட்டும் இது தெரியவே கூடாது. சரி வள்ளி. சரி குட்டி, நான் போய் பூமாரி எங்க இருக்கான்னு பாக்குறேன். பூமாரி, பூமாரி, எங்க போயிருப்பா இவ? எங்கேயுமே ஆளை காணோம். சாந்தியக்கா ரூம்ல போய் பாப்போம். அக்கா, பூமாரிய பாத்தீங்களா? பூமாரியா? நான் ரொம்ப நேரமா அவளை பார்க்கவே இல்லையே வள்ளி. ரூம்ல தான் இருப்பா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ரொம்ப நேரமா பூமாரியை பார்க்கலையா? அவளை ஆளவே காணோம்க்கா. எங்க வீடு ஃபுல்லா தேடிட்டேன். என்ன வள்ளி சொல்ற? பூமாரியே காணுமா? வள்ளி, இங்கதான் வள்ளி எங்கேயாச்சும் இருப்பா. நல்லா தேடி பார்க்கலாம். என்ன ஒண்ணு பண்ணுங்க, விட்டுடு. என்ன விடு. வேணாம் வேணாம், விட்டுடு என்ன. விடு. ஏய் பூமாரி, இப்ப பூஜை பண்ண போறியா இல்லையா? ஏய் மூலி அலங்காரி, ஏய் நாகவல்லி, என் கையில இந்த கழுகோட ரக்கம் இருக்க வரைக்கும் ஒன்னால மட்டும் இல்லடி, இந்த உலகத்துல எந்த பாம்பாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. மூலி அலங்காரி.